ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் வந்து 250 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 10-15 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 1 கப் பால் எடுத்துக்கோங்க. கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம 5-6 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த பிறகு ஒரு தட்டோ கிண்ணமோ அதில் வந்து முந்திரியை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கேரட் நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டை கொட்டி நல்லா கொஞ்சம் வதக்கணும். அந்த நெய்யில் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதக்குங்க. 10 நிமிஷம் வந்து நம்ம கேரட்டும் நெய்யும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த மாதிரி வதக்குனா தான் இந்த மாதிரி கலர் வரும். அப்போ தான் கேரட் அல்வா வந்து நல்லா பதமாக வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கப்பில் இந்த பால் வந்து எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கரண்டி வச்சு. அதுக்கப்புறமா கேசரி பவுட்ரு வந்து ஒரு சிட்டிக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கலர் வந்து கொடுக்கும். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வேண்டுறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி மேலே வந்து பபிள்ஸ் வர மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்கணும். நம்ம ஆட் பண்ண சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி பதத்துக்கு வரா மாதிரி நெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டி வச்சு. நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா நெய் வந்து சுற்றி நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு அல்வா பதத்துக்கு வரா மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.